ஓம் சாந்தி. 17/9/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நினைவின் மூலம் சத்தோ பிரதானம் ஆவதுடன் கூடவே படிப்பின் மூலம் வருமானத்தையும் சேமிக்க வேண்டும். படிக்கின்ற நேரத்தில் புத்தி அங்கும் இங்கும் அலைபாயக்கூடாது. கேள்வி: டபுள் அஹிம்சையாளர்கள் மற்றும் மறைமுகமான போர் வீரர்களாகிய உங்களுடைய எந்த வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளது? ஏன்? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் மாயையை வெற்றி அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் ராவணனிடம் இருந்து எங்களின் ராஜ்யத்தை அடைந்தே தீருவோம் என்பது உங்களின் லட்சியமாகும். இதுவும் நாடகத்தில் யுக்தியாக படைக்கப்பட்டுள்ளது. உங்களின் வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உங்களுடன் சாட்சாத் பரமபிதாவாகிய பரமாத்மா இருக்கின்றார். நீங்கள் யோக பலத்தினால் வெற்றி அடைகிறீர்கள். மன்மனாபவ என்ற மகா மந்திரத்தினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. நீங்கள் அரை கல்பத்திற்கு ராஜ்யம் செய்வீர்கள். பாடல்: உன் முகத்தை பார்த்துக்கொள் மனிதனே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் எதிரில் வந்து அமரும்போது நம்முடைய ஆசிரியர் நிச்சயமாக இந்த உலகிய ஆசிரியர் கிடையாது. நம்மை படிக்க வைப்பவர் ஞான கடலாகிய தந்தை என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் நமக்கு தந்தையாக இருக்கின்றார் என்பதில் உறுதியான நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது. படிக்கும்போது படிப்பில் கவனம் இருக்கிறது. மாணவர்கள் தங்களுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் போது ஆசிரியரின் நினைவு வரும். தந்தையின் நினைவு வராது. ஏனென்றால் பள்ளிக்கூடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். பாபா ஆசிரியராகவும் இருக்கின்றார் என்று உங்களுக்கு தெரியும். பெயரை பிடித்து கொள்ளக்கூடாது. நாம் ஆத்மா தந்தையிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பது கவனத்தில் இருக்க வேண்டும். இவ்வாறு ஒருபோதும் நடப்பதில்லை. சத்யுகத்திலும் இல்லை, கலியுகத்திலும் இல்லை. ஒரே ஒரு முறை சங்கமத்தில்தான் நடக்கிறது. நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணருங்கள். நம்முடைய தந்தை இப்போது ஆசிரியராக இருக்கின்றார். ஏனென்றால் படிக்க வைக்கின்றார். இருவரின் வேலையும் செய்ய வேண்டியுள்ளது. ஆத்மா சிவத்தந்தையிடம் படிக்கிறது. இதுவே யோகம் மற்றும் கல்வியாகி விடுகிறது. ஆத்மா கற்றுக்கொள்ளுகிறது. பரமாத்மா கற்க வைக்கின்றார். இதில் நீங்கள் நேரில் இருக்கும்போது இன்னும் அதிகம் நன்மை நடக்கிறது. நிறைய குழந்தைகள் நன்கு நினைவில் இருக்கிறார்கள். கர்மாதீத்த நிலையை அடைந்தார்கள் என்றால் தூய்மையின் சக்தி கிடைக்கிறது. சிவபாபா நம்மை கற்க வைக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். இது உங்களுடைய யோகமும் ஆகும், வருமானமும் ஆகும். ஆத்மாவைத்தான் சத்தோ பிரதானம் ஆக்க வேண்டும். நீங்கள் சத்தோ பிரதானமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். செல்வத்தையும் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். புத்தி ஓடக்கூடாது. இங்கே அமரும்போது புத்தியில் சிவபாபா படிக்க வைப்பதற்காக ஆசிரியரின் ரூபத்தில் வந்திருக்கின்றார் என்பது இருக்க வேண்டும். அவரே நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர் ஆவார். நம்மை கற்க வைத்து கொண்டிருக்கின்றார். தந்தையை நினைக்க வேண்டும். நாமே சுயதரிசன சக்கரதாரி, லைட் ஹவுஸாக கூட இருக்கின்றோம். ஒரு கண்ணில் சாந்தி தாமம், மறு கண்ணில் ஜீவன் முக்தி தாமம் இருக்கிறது. இந்த ஸ்தூலமான கண்களை பற்றிய விஷயம் இல்லை. ஆத்மாவிற்குத்தான் மூன்றாவது கண் என்று பெயர். இப்போது ஆத்மாக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரீரத்தை விடும்போது ஆத்மாவில் உள்ள சமஸ்காரம் மட்டும் இருக்கும். இப்போது நீங்கள் தந்தையிடம் யோகத்தை, அதாவது புத்தியின் தொடர்பை இணைக்கிறீர்கள். சத்யுகத்திலிருந்து நீங்கள் பிரிந்திருந்தீர்கள். அதாவது பாபாவுடன் உங்களுக்கு தொடர்பு இல்லாமல் இருந்தது. இப்போது நீங்கள் தந்தைக்கு சமமாக யோகி ஆகிறீர்கள். யோகத்தை கற்பிப்பவர் ஈஸ்வரன் ஆவார். ஆகவே அவருக்கு யோகேஸ்வரன் என்று கூறப்படுகிறது. நீங்களும் யோகேஸ்வரரின் குழந்தைகள் ஆவீர்கள். அவர் யோகம் செய்வதில்லை, ஆனால் யோகத்தை கற்பிக்கக்கூடிய ஈஸ்வரன். தான் கற்றுக்கொள்வதில்லை, நமக்கு கற்பிக்கின்றார். கிருஷ்ணரின் ஆத்மாவும் கூட கடைசி பிறவியில் யோகத்தை கற்றுக்கொண்டு மீண்டும் கிருஷ்ணராகிறது. ஆகவே கிருஷ்ணரையும் கூட யோகேஸ்வரன் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அவருடைய ஆத்மா இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறது.
யோகேஸ்வரரிடமிருந்து யோகத்தை கற்று கிருஷ்ணருடைய பதவியை பெறுகிறது. பிறகு இவருடைய பெயரை தந்தை பிரம்மா என்று வைத்திருக்கின்றார். முதலில் லௌகீக பெயர் இருந்தது. பிறகு மறுபிறவி எடுத்திருக்கின்றார். ஆத்மாதான் பாபா உடையவராக வேண்டும். பாபா உடையவராகிவிட்டீர்கள் என்றால் இறந்து விட்டீர்கள் அல்லவா? நீங்கள் கூட பாபா மூலமாக யோகத்தை கற்கிறீர்கள். இந்த சமஸ்காரங்களுடன் தான் நீங்கள் சாந்தி தாமத்திற்கு செல்வீர்கள். பிறகு புதிய பாகம் ஆஸ்தியினுடையது வெளிப்படுகிறது. அங்கே இந்த விஷயங்கள் எதுவும் இருக்காது. இதை இப்போது பாபா புரிய வைக்கின்றார். இப்போது நடிப்பு முடியப் போகிறது. எப்படி சிவபாபாவிற்கு நான் போக வேண்டும் என்ற சங்கல்பம் வந்தது. உடனே பாபா நான் வருகிறேன் என்கிறார். மேலும் நான் பேசுவது ஆரம்பமாகிறது. அவ்வாறே மீண்டும் புதிய தலைமுறை ஆரம்பம் ஆகும். அங்கே அனைவரும் அமைதியில் இருக்கிறார்கள். பிறகு நாடகத்தின்படி அவருடைய பாகம் ஆரம்பமாகிறது. வரவேண்டும் என்ற எண்ணம் எழுகிறது. பிறகு இங்கே வந்து நடிப்பை நடிக்கிறார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம் 1. இப்போது முழுமையாக இருக்கும்போதே இறந்தபடி வாழ வேண்டும். படிப்பை நன்கு படிக்க வேண்டும். தன்னுடைய சார்ட் அல்லது ரிஜிஸ்டரை வைக்க வேண்டும். நினைவில் இருந்து கொண்டே கர்மாத்தீத நிலையை அடைய வேண்டும். 2. கடைசி நேர விநாசத்தின் காட்சிகளை பார்ப்பதற்காக தைரியசாலியாக ஆக வேண்டும். நான் ஆத்மா என்ற பயிற்சியின் மூலம் தேகத்தின் உணர்வு விலகிவிடும். வரதானம்: தேக உணர்வினை தியாகம் செய்து கோபம் அற்றவராக ஆகக்கூடிய பணிவுள்ளம் கொண்டவர் ஆகுக. விளக்கம்: எந்த குழந்தைகள் தேக உணர்வை தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் கோபம் வரவே முடியாது. ஏனென்றால் கோபம் வருவதற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, யாராவது பொய்யான விஷயத்தை பேசும்போது, மற்றும் 2வது யாராவது நிந்தனை செய்யும்போது. இந்த 2 விஷயங்கள்தான் கோபத்துக்கு ஜென்மம் தருகின்றன. அத்தகைய பிரச்சனையில் பணி உள்ளத்தின் வரதானத்தின் மூலம் அபகாரம் செய்பவருக்கும் கூட நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். வசவு செய்பவர்களையும் அணைத்து கொள்ளுங்கள். இகழ்பவர்களை உண்மையான நண்பர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது அற்புதம் என்று சொல்வார்கள். எப்போது நீங்கள் அத்தகைய மாற்றத்தை செய்து காட்டுவீர்களோ அப்போது உலகத்தின் முன்னால் புகழ் பெறுவீர்கள். ஸ்லோகன்: மகிழ்ச்சியின் அனுபவத்தை செய்வதற்காக மாயையின் அடிமைத்தனத்தை விட்டுவிட்டு சுதந்திரமானவர் ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: இப்போது ஈடுபாடு என்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். இப்போது ஜுவாலாமுகியாக ஆகி அசுரத்தனமான சமஸ்காரம், அசுரத்தனமான சுபாவம் அனைத்தையும் பஸ்மம் செய்துவிடுங்கள். எப்படி தேவிகளின் நினைவு சின்னத்திலே அசுரர்களை ஜுவாலையிலே சம்ஹாரம் செய்ததாக காட்டுகிறார்கள். அசுரர் என்ற மனிதர் யாரும் இல்லை, ஆனால் அவர்கள் அசுர சக்திகளை அழித்தார்கள். இது இப்போது உங்களுடைய ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியின் நினைவு சின்னமே ஆகும். இப்போது அத்தகைய யோகத்தின் ஜுவாலையை கொழுந்துவிட்டு எரியச் செய்யுங்கள். அதில் இந்த கலியுக உலகம் எரிந்து பஸ்மம் ஆகிவிட வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.